ஹலோ கைஸ், டுடே வீடியோல எக்ஸல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 4 டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் என்னென்னன்றதையும் அதை எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான டாபிக், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணணும்ன்றத சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டா வெறும் நம்பர்ஸ் ஆர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதை புதுசா பாக்குறவங்களுக்கு ஜஸ்ட் வெறும் நம்பர்ஸா தான் தெரியும். பட் இதுவே இந்த சார்ட்ஸை யூஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா பாக்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் அனலைஸ் பண்ணிக்க கன்வீனியன்ட்டா இருக்கும். இதுக்கு தான் நம்ம சார்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, எப்பயும் போல கைவசம் நிறைய எக்ஸாம்ஸ் வச்சிருக்கேன், ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சார்ட் என்னன்னா பை சார்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க போட்டு வச்சிருக்கேன். டுபாகூர் மளிகை கடையில இருக்கிற ஐட்டம்ஸோட சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற வேல்யூவை இங்க என்டர் பண்ணிருக்கேன். இந்த டேட்டாவை தான் நம்ம பை சார்ட்டா மாத்த போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கவர் ஆகுற மாதிரி இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு நேரா இன்சர்ட் டேப் பண்ணீங்கன்னா இங்க சார்ட்ஸ் அப்படின்ற குரூப்ல ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். நம்மளுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் பை சார்ட் தான். சோ இங்க பை சார்ட்னு இருக்கு பாருங்க. பீஸால ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பை சார்ட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2D வேணுமா, 3D வேணுமா, டோனட் வேணுமான்ட்டு நம்ம காமனா யூஸ் பண்ற 2D ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், 3D ல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2D ல இந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தோன்னே என்ன புரியுது, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தோட சேல்ஸ் அமௌண்ட் இங்க ஒவ்வொரு பீசஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இந்த எல்லோ கலர் பீஸ் பக்கத்துல நான் கர்சர் எடுத்துட்டு போனோம்னா கீழே சேல்ஸ் அமௌண்ட் பாயிண்ட் எக்னு காட்டுது பாருங்க. வேல்யூ 995 rupees 25% அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா, அதாவது எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க பை சார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பீசஸோட சைஸ் வேரி ஆகுது. இங்க பாருங்க, வேல்யூ அதிகமா இருந்தா சைஸ் பெருசா இருக்கு. இதுவே வேல்யூ கம்மியா இருந்தா எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, என்னது இது, ஆனியன் பாருங்க 317 தான். சோ அந்த பீஸோட சைஸ் ஸ்மாலா இருக்கு. நெக்ஸ்ட் சேம் பொட்டேட்டோக்கும் 314 அப்படின்ற வேல்யூக்கு ஏத்த மாதிரி சைஸ் சின்னதா இருக்கு. ஓகே, இந்த பை சார்ட்டை நம்மளால நிறைய டிசைன்ஸ்ல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்க கிளிக் பண்ணனா சார்ட் டிசைன் அப்படின்ற டேப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சார்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. எந்த மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அங்க பாருங்க ஏகப்பட்ட ஸ்டைல் கொடுத்திருக்காங்க, இன்பில்ட்டா எக்ஸல் கொடுத்திருக்காங்க. எனக்கு இது வேணும், சோ இதை செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இந்த பிளஸ் ஐகன்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் எலிமெண்ட்ஸ்ன்றது ஒன்னு ஓபன் ஆகும். 3 கொடுத்திருக்காங்க பாருங்க. சார்ட் டைட்டில் எப்படி வேணும், அதாவது இந்த சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்ற டைட்டில உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டேட்டா லேபிள்ஸ் ஒன்னு இருக்கு பாருங்க. இதை எனேபிள் பண்ணீங்கன்னா சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்ற வேல்யூ சார்ட்லயே காட்டுது பாருங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் டைட்டில்ன்றத பார்த்தலாம். சார்ட் டைட்டில எங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்றது கேக்குது. அபோவ் சார்ட்னு கொடுத்துக்கலாம், இல்ல சென்டரா வேணும் அப்படின்னா சென்டரா கொடுத்துடலாம். பாருங்க ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் தெரியுது பாருங்க. நான் அபோவ்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களால இந்த டைட்டில பார்டர் போட்டுக்க முடியும், கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எந்த டைரக்ஷன்ல வேணும், மிடில்ல வேணுமா இல்ல பாட்டம்ல வேணுமா, இது எல்லாத்தையுமே உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சோ நான் டாப்னே கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் இங்க டேட்டா டேபிள்ஸ் இருக்கு பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். அதாவது இது உள்ள வந்திருக்கு பாத்தீங்களா வேல்யூஸ், இதுதான் டேட்டா லேபிள்ஸ். இது சென்டர்ல வேணுமா இல்ல இன்சைட் எண்ட்ல வேணுமா, அவுட் சைட்ல வேணுமா, இல்ல டேட்டா கால் அவுட், இங்க பாருங்க கால் அவுட் மாதிரி வருது. இதுல எது வேணுமோ உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டேட்டா கால் அவுட்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் லிஜெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது கீழே இருக்கிற பொட்டேட்டோ, ஆனியன், டொமேட்டோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே லிஜெண்ட் என்ட்ரிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காலம்ல போட்டிருக்கிற வேல்யூ எல்லாமே லிஜெண்ட் என்ட்ரிஸ். அதுக்கு அடுத்து வர காலம்ல இருக்கிற டேட்டா எல்லாமே ஆக்சிஸ் லேபிள்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டேட்டா லேபிள்ஸ், மேல பார்த்ததெல்லாம் டேட்டா லேபிள்ஸ், கீழே இருக்கிறதெல்லாம் லிஜெண்ட் என்ட்ரிஸ். ஓகேங்களா, இந்த லிஜெண்ட் என்ட்ரிஸ் ரைட்ல வேணுமா இல்ல டாப்ல வேணுமா இல்ல லெஃப்ட்ல வேணுமா பாட்டம்ல வேணுமான்றத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நான் பாட்டம் வச்சுட்டு ஜஸ்ட் அடுத்த ஆப்ஷன் பாருங்க, இங்க சார்ட் ஸ்டைல்ஸ்னு இருக்கா. சேம் தான், இங்க என்னெல்லாம் சார்ட்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுதான் முக்கியமானது. இன்கேஸ் நான் ஏதாவது ரெண்டு ஐட்டமை நான் கம்பேர் பண்ணணும், ரெண்டுத்துல எது அதிகம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, நான் செலக்ட் ஆன்றத அன்செலக்ட் பண்ணிட்டு ஒன்லி பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அப்ளைன்னு கொடுத்துறேன். இங்க பாருங்க டொமேட்டோ எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, பொட்டேட்டோ எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற வேல்யூ வருது. உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துருக்காங்க, அப்ளை கொடுத்தீங்கன்னா பாருங்க எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. இதுதான் 2D பை சார்ட். நெக்ஸ்ட் 3D பை சார்ட்டை மாத்தலாம் பாருங்க. சிம்பிளா இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நேரா சார்ட் டிசைன் அப்படின்ற டேப்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட சார்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சேஞ்ச் சார்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேம் அதே டேப் தான் ஓபன் ஆகும். இதுல பை சார்ட்லயே 3D செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்க பாருங்க 3D ல மாறிடுச்சு. இதுலயும் சேம் அதே பிளஸ் ஆப்ஷன், சார்ட் ஸ்டைல்ஸ் மாத்துறது, ஃபில்டர் பண்றது, இந்த 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் டைட்டில் எங்க வரணும்ன்றத பிளேஸ் பண்ணிக்கலாம். டேட்டா லேபிள்ஸ் உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமான்றத செலக்ட் பண்ணிக்கலாம். லிஜெண்ட் என்ட்ரிஸ் எங்க பாட்டம்ல இருக்கணுமா சைடுல இருக்கணுமான்றத செலக்ட் பண்ணிக்கலாம். சார்ட் ஸ்டைல்ஸ் இங்கேயும் ஏகப்பட்ட சார்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க.
உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷனும் சேம் தான். எந்த ஐட்டம் மட்டும் வேணும் எந்த ஐட்டம் வேண்டாம்ன்றதை இங்க உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஏதாவது 2 ஐட்டம் கம்பேர் பண்ணி எவ்வளவு சேல்ஸ் இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே அப்ளை கொடுத்தீங்கன்னா 2 ஐட்டம் மட்டும் காட்டும். எனக்கு எல்லாம் வேணும்ன்றதுனால செலக்ட் ஆல் கொடுத்துறேன், அப்ளை கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 3D பை சார்ட்ல நல்லா பாருங்க. இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். ஃபார்மேட் டேட்டா சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இங்க சீரிஸ் ஆப்ஷன்ல ஆங்கிள் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பை எக்ஸ்ப்ளோஷன் 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்றேன். ஏன் நடக்குதுன்னு கவனிங்க. அந்த பொசிஷனை உங்களால ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் கீழே பை எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று இருக்கு பாருங்க. அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன ஆகுது பாருங்க, தனித்தனியா அதாவது ஒவ்வொரு பீசஸும் தனித்தனியா மூவ் ஆகுது, வெளியே வருது பாருங்க. ஸோ உங்களால ஈஸியா ஒரு பீசஸையும் வெளியே எடுத்து எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்ற வேல்யூவை உங்களால எடுத்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுல இருக்கிற ஒரு பீசஸை மட்டும் தனியா நான் வெளியே எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இப்போ ஒரு வாட்டி கிளிக் பண்ணா மொத்த டேட்டாவும் செலக்ட் ஆகுதுங்களா? இதுவே இன்னொரு முறை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும் செலக்ட் ஆகுது பாருங்க. இந்த எல்லோ கலர்ல இருக்கிற அதாவது எக், இந்த ஒரு பீஸ் மட்டும் தனியா செலக்ட் ஆகுது. இதை பிடிச்சி அப்படியே வெளியே எடுத்தீங்கன்னா பாருங்க வெளியே வந்துச்சு. டிராக் பண்ணீங்கன்னா போதும் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ட் பண்ணீங்கன்னா இன்சர்ட் ஆயிடும். வேற ஏதாவது ஒரு பீஸை செலக்ட் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா வெளியே வருது பாருங்க. மில்க் மட்டும் நான் தனியா வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மில்க் அப்படின்ற பீஸை நான் ஹைட் பண்ணணும், அதாவது அதை காமிக்க கூடாது. மிச்சம் இருக்கிற மற்ற ஐட்டம்ஸ் காமிக்கணும், பட் இந்த மில்க் மட்டும் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்க நோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகாது, பட் அந்த லேபிள் மட்டும் காட்டுது. மில்க் 17% சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற லேபிள் மட்டும் காட்டுது பாருங்க. அதையும் சிம்பிளா இங்க பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ்ன்றத செலக்ட்ல இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா லேபிள்ஸும் காட்டாது. புரியுதுங்களா? ஓகே, இவ்வளவுதாங்க பை சார்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. சேம் டுபாகூர் மளிகை கடையில எந்தெந்த இயர்ல எவ்வளவு டோட்டலா சேல்ஸ் ஆயிருக்குன்ற டேட்டாவை இங்க போட்டு வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் காலம் சார்ட்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது எப்படி மாத்துறதுன்னா ஹெட்டிங்ஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு நேரா இன்சர்ட் டேப்ல சார்ட்ஸ் அப்படின்ற குரூப்ல இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் இன்சர்ட் காலம் ஆர் பார் சார்ட் இருக்கு பாருங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல 2D காலம் 3D காலம்னு 2 இருக்கு. நெக்ஸ்ட் 2D பார் 3D பார்னு 2 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் 2D பார் சார்ட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே நல்லா கவனிச்சீங்கன்னா கீழே பாருங்க ஆக்சிஸ் லேபிள்ஸ்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு 1 2 3 4 5 ஒரு நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், இயர்ஸ் கொடுத்துருக்கோம். எக்ஸல்ல இருக்கிற ஒரு கோளாரே இதுதாங்க. காலம் சார்ட் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம இயர்ஸை இங்க நம்பர் ஃபார்மேட்ல தானே போட்டிருக்கோம். சோ எக்ஸல் அது என்னன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா வெறும் நம்பர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுட்டு 1 2 3 4 போட்டுருச்சு. பட் எக்ஸல்ட்ட யாராவது ஒருத்தர் சொல்லணும், டே இங்க போட்டிருக்கிறதெல்லாம் நம்பர்ஸ் கிடையாது, அதெல்லாம் இயர்ஸ், அதாவது அதுதான் என்னோட ஆக்சிஸ் லேபிள்ஸ் சொன்னா மட்டும் தான் அது இயர்ஸை இங்க ஆக்சிஸ் லேபிள்ஸா போடும். அது எப்படி சொல்றதுன்னா ஜஸ்ட் இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க சார்ட் டிசைன் டேப்ல செலக்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் டேட்டா சோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேப் ஓபன் ஆகும். இதுல லெஜெண்ட் என்ட்ரிஸ் இதுலயே இயர்ஸ் அண்ட் சேல்ஸ் அமௌண்ட் ரெண்டுமே வந்துருச்சு பாருங்க. பட் ஆக்சிஸ் லெவல்ஸ்ல ஜஸ்ட் 1 2 3 4 நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப இந்த இயர்ஸ்ன்றது இங்க இருக்க கூடாது. கரெக்ட்டுங்களா? இயர்ஸ்ன்றது இங்க வரணும். சோ இந்த இயர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இங்க ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க ஆக்சிஸ் லேபிள்ஸ்ல எடிட்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நல்லா கவனிங்க, இயர்ஸை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அந்த காலமோட ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் பண்ணீங்கன்னா சொதப்பலாயிடும். செலக்ட் பண்ணிட்டு நேரா மறுபடியும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க ஓகே கொடுத்தனா நல்லா கவனிங்க, கீழே என்ன வந்துருச்சு, இயர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அவ்வளவுதான், தேவையான காலம் சார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இருங்க லைட்டா பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப சேம் பை சார்ட்ல பார்த்த மாதிரி தான் இங்கேயும் 3 ஐகான்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. குயிக்கா கஸ்டமைஸ் பண்றதுக்காக 3 ஐகான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆக்சிஸ் அப்படின்றத செலக்ட்ல இருக்கும் டிஃபால்ட்டா. அன்செலக்ட் பண்ணீங்கன்னா சைடுல இருக்கிற வேல்யூஸ் எதுவுமே காட்டாது, அதாவது சேல்ஸ் அமௌண்ட்டும் காட்டாது, கீழே இருக்கிற இயர்ஸும் காட்டாது. அதை எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் டைட்டில்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது இது டிசேபிள் இருக்கும்போது பாருங்க ஜஸ்ட் இங்க சேல்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் காட்டுது, இங்க இயர்ஸ் காட்டுது. பட் இதுக்கான டைட்டில்ஸ் வேணும் அப்படின்னா ஆக்சிஸ் டைட்டில்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். ஆக்சிஸ் டைட்டில் இங்க வந்துரும். நீங்க அதை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வேர்டை அங்க போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க சேல்ஸ் அமௌண்ட் இன் ருபீஸ்னு போடுறேன். ஓகேங்களா? ருபீஸ்னு போட்டுறேன். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஆக்சிஸ் டைட்டில் வந்து நான் ஜஸ்ட் இயர்ஸ்னு போடுறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சார்ட்டோட டைட்டில் வேணா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எங்க வரணும்ன்றத. நெக்ஸ்ட் டேட்டா லேபிள்ஸ் இருக்கு பாருங்க. இதை எனேபிள் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு காலமுக்கும் மேலேயும் எவ்வளவு சேல்ஸ் இருக்குன்ற அமௌண்ட் வேல்யூஸா ஷோ பண்ணுது. அடுத்து டேபிள் வேணா டேட்டா டேபிள், நான் டேட்டா லேபிள்ஸ் டிசேபிள் பண்ணிக்கிறேன். டேட்டா டேபிள் வேணா டேபிள் ஃபார்ம் ஆகும். கீழே பாருங்க 2018ல எவ்வளவு சேல்ஸ் இருக்கு, 19ல எவ்வளவு சேல்ஸ் இருக்குன்ற டேபிள் ஃபார்மேட்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் எரர் பார்ஸ் வேணும்னா எரர் பார்ஸ், கிரிட்
கிரிட் லைன்ஸை நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, கிரிட் லைன்ஸ்னா என்னன்னா ஒவ்வொரு சேல்ஸ், அதாவது இது ஒவ்வொரு காலமுக்கு மேலேயும் ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, அதாவது எவ்வளவு சேல்ஸ் இருக்குன்றது நியரஸ்ட் வேல்யூ, அந்த லைனை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸை ஆஃப் பண்ணீங்கன்னா போதும், அந்த லைன்ஸ் எல்லாம் வராது, ஜஸ்ட் காலமும் வேல்யூஸ் மட்டும் தான் காட்டும். நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வேணா ட்ரெண்ட் லைன், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எலமெண்ட்ஸ்ல. அடுத்து ஸ்டைலை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க. இந்த ஸ்டைல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வேணும்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த பாரோட கலரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு எல்லோ வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன்ல சேம் தான். ஏதாவது 2 இயர்ஸ் மட்டும் நீங்க கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்களால கம்பேர் பண்ணிக்க முடியும். எத்தனை 2 இயர்ஸ்னு இல்ல, எத்தனை இயர்ஸ் வேணுமோ அத்தனை இயர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பாத்துக்க முடியும். அவ்வளவுதாங்க காலம் சார்ட். இந்த காலம் சார்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஸ் லேபிள்ஸ்ல நம்பர் ஜஸ்ட் நம்பரா 1 2 3 தான் காட்டும். அதை நீங்க மேனுவலா செலக்ட் டேட்டால போயிட்டு லெஜெண்ட் என்ட்ரிஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமோட ஹெட்டிங் எடுத்து இதுல போடணும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த காலம் சார்ட்டை வர வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு, சொல்றேன் பாருங்க. Alt F1 அழுத்துனீங்கன்னா காலம் சார்ட் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் அதுக்கான ஷார்ட்கட். ஓகே, நெக்ஸ்ட் பார் சார்ட் போடலாம் பாருங்க. இதையே இந்த காலம் சார்ட்டையே பார் சார்ட்டை கன்வெர்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னா சேம் முன்னாடி பண்ணோம் பாத்தீங்களா, இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இங்கேயே சார்ட் டிசைன் அப்படின்ற டேப்ல சேஞ்ச் சார்ட் டைப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட சார்ட்ஸ் வரும். இதுல இங்க பாருங்க பார் சார்ட்னு ஒன்று இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி சார்ட் வேணும், ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறது எல்லாமே 2D, அடுத்த 3 இருக்கிறது எல்லாமே 3D இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா நான் 2D செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல 2 டைப் காட்டுது பாருங்க, எல்லாம் ஒரே கலர்ல காட்டுது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு பாருக்கும் ஒரு கலர் காட்டுது. நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இது பாருங்க பார் சார்ட்ல பக்காவா எல்லாமே சொல்லிடுச்சு பாருங்க, எந்த இயர்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பக்காவா நம்மளுக்கு ஷோ பண்ணிடுச்சு. சேம் அதே மாதிரி இங்க 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ட் எலமெண்ட்ஸ், உங்களுக்கு ஆக்சிஸ் வேணும்னா ஆக்சிஸ் எனேபிள் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் டைட்டில்ஸ் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். சார்ட் டைட்டில் வேணும்னா சார்ட் டைட்டில் கொடுத்துக்கலாம். சார்ட் டைட்டில் கொடுத்துட்டு இங்க டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் போடுறேன். ஓகேங்களா, டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு, டேட்டா டேபிள் போடுது, டேட்டா லேபிள்ஸ் இருக்கு. இதை எனேபிள் பண்ணிட்டு ஆக்சிஸ் டிசேபிள் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க ஆக்சிஸ்ல கீழே இருக்கிற ஆக்சிஸ்ல அதான் வேல்யூஸ் லென்த்தா இருக்கிறதுனால கொச்சன்னு இருக்கு. அது எப்படி சரி பண்ணலாம்னா இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரைமரி ஹரிசாண்டல் இருக்கு பாத்தீங்களா, இதை டிசேபிள் பண்ணிடலாம். அதை மட்டும் டிசேபிள் பண்ணா அதை மட்டும் டிசேபிள் ஆயிடும். அதுக்கு பதிலா நம்ம கிட்ட டேட்டா லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வேல்யூஸை பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் சேம் எரர் பார்ஸ், கிரிட் லைன்ஸ் வேணும்னா கிரிட் லைன்ஸ் இல்ல ஆஃப் பண்ணிக்கிறது இருந்தா ஆஃப் பண்ணிக்கலாம். லெஜெண்ட் ஷோ பண்ணணுமா ஹைட் பண்ணணுமான்னு கேக்குதா. லெஜெண்ட்னா என்ன, இங்க சைடுல வந்து பாருங்க, அதாவது இயர்ஸ் தான் நம்ம லெஜெண்ட் என்ட்ரிஸ் சொல்றோம் இல்லையா, அதை டாப்ல வேணுமா ரைட்ல வேணுமா லெஃப்ட்ல வேணுமா பாட்டம் வேணுமா உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டைல், எப்பயும் போல உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபில்டர் ஆப்ஷன், அதே தான் உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயர் மட்டும் செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இவ்வளவுதாங்க பார் சார்ட். அடுத்து லைன் சார்ட், இதையே அப்படியே லைன் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணலாம் பாருங்க. ஜஸ்ட் எப்பயும் போல இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் சார்ட் டைப்ல இங்க லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனை கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, ஒரு கிராஃப் மாதிரி காட்டுது பாருங்க, எந்தெந்த இயர்ல எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் ஒரு கிராஃப் மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதாவது சேல்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதுங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டைல்லயே ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ஸ்டைல செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க டேட்டா லேபிள்ஸ் பாருங்க, அந்த லைனுக்கு மேலேயே கவர் ஆயிருக்கு, சரியா தெரியல கரெக்ட்டுங்களா. அந்த டேட்டா லேபிள்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஐக்கன் காட்டும், ஒரு ஆரோ. இங்க சென்டர்ல வேணா சென்டர், லெஃப்ட்ல வேணா லெஃப்ட், அபோவ் நம்ம அபோவ் கொடுத்துடலாமா, இல்ல டேட்டா கால் அவுட் வேணா அபோவ் கொடுத்துடலாம். அபோவ் கொடுத்தோம்னா பாருங்க லைனுக்கு மேல வந்துருச்சு. இப்ப நல்லா தெரியுது பாருங்க. சேம் எப்பயும் போல உங்களுக்கு எது வேணும் எது டிசேபிள் பண்ணுன்றதை இங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சார்ட் டைப், நெக்ஸ்ட் ஃபில்டர் ஆப்ஷன், எப்பயும் போல ஃபில்டர் உங்களால எந்த இயர் மட்டும் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி பாத்துக்க முடியும். இவ்வளவுதான் லைன் சார்ட். நெக்ஸ்ட் லைன் அண்ட் காலம், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ண போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. சேம் டுபாகூர் மளிகை கடையில எந்தெந்த இயர்லாம் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்ற டேட்டாவை இங்க போட்டு வச்சிருக்கேன். சரியா, இத லைன் அண்ட் காலம் சார்ட்டா நம்ம மாத்த போறோம். சேம் இந்த டேபிள் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்ல சார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் காலம் சார்ட்டை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். காலம் சார்ட் வந்துருச்சுங்களா. சேம் நல்லா கவனிச்சீங்கன்னா இயர்ஸ் வரல, அதுக்கு பதிலா நம்பர்ஸ் மட்டும் தான் வருது. காலம் சார்ட்ல நம்பர்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் டேட்டாக்கு போனீங்கன்னா இங்க இயர்ஸ் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா இங்க ஹரிசாண்டல் ஆக்சிஸ் லேபிள்ஸ்ல எடிட்ன்றது கொடுத்தீங்கன்னா ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்லும். நான் இயர்ஸ் மட்டும் செலக்ட் பண்றேன், ஹெட்டிங்கை செலக்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஐகானை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இயர்ஸ் வந்துரும் கீழே. ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் சார்ட் ரெடி. இதுலயே நமக்கு லைன் அண்ட் காலம் ரெண்டும் கம்பைன் பண்ண சார்ட் தான் வேணும். சோ ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்றத கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சார்ட்ஸ் இருக்குங்களா. இங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா காம்போ
காம்போன்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க கிளஸ்டர்ட் காலம் லைன் அப்படின்ட்டு ஒரு சார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் லைன் ஆன் செகண்டரி ஆக்சிஸ்னு இருக்கு. நெக்ஸ்ட் கிளஸ்டர்ட் காலம்னு இருக்கு. நெக்ஸ்ட் கஸ்டம் காம்பினேஷன் வந்திருக்கா. நான் சிம்பிளா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் கிளஸ்டர்ட் காலம் லைன் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க எக்ஸ்பென்சஸ் சேல்ஸ் அமௌண்ட். உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்ன்றது காலம் பாரா இருக்கணுமா இல்ல சேல்ஸ் அமௌண்ட் பார்ல இருக்கணுமான்றத உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லைன் வந்து எக்ஸ்பென்சஸ் லைன்ல வேணுமா இல்ல சேல்ஸ் அமௌண்ட் லைன்ல வேணுமான்றதை இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் தான் லைன்ல வேணும். சோ இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் எக்ஸ்பென்சஸ் லைன்ல போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சேல்ஸ் அமௌண்ட் காலமா போட்டுக்கிறேன். இல்ல பார் வேணும்னா உங்களால பாரா கூட போட்டுக்க முடியும். ஓகேங்களா, நான் காலம்ல போட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அதாவது ஏன் ஃபுல்லா ஹரிசாண்டலா காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் அமௌண்டோட வேல்யூஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அதனாலதான் ஜஸ்ட் இது வெறும் ஹரிசாண்டலா என்ன காட்டுது. நம்ம இந்த சேல்ஸ் அமௌண்டோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. 43 இருக்குல்ல, 42 மாத்துறேன், 45 மாத்துறேன், 46 மாத்துறேன், 50. இப்ப காட்டுது பாருங்க எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் காலம்ல காட்டுது. எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு இருக்குன்ற வேல்யூஸ் எல்லாமே லைன்ல காட்டுது பாருங்க, கம்பைன் ஆகி காட்டுது. சேம் இந்த சார்ட்டோட ஸ்டைலை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இங்க ஸ்டைல்ன்றதுல போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலமோட கலர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் நீங்க உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டேட்டா லேபிள்ஸ் வேணும் அப்படின்னா டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அது மேல வேணுமா கீழே வேணுமான்றதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சஸ் டைட்டில்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் கைஸ் காம்போ, அதாவது லைன் அண்ட் காலம் சார்ட்டை காம்போவா யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் லைன் அண்ட் காலம் சார்ட்டை மட்டும் கிடையாது, உங்களால பார் சார்ட் பை சார்ட் எல்லாத்தையும் காம்போல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சோ அவ்வளவுதான் கைஸ். சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா அண்டர்ஸ்டூட், புரியலனா நாட் அண்டர்ஸ்டூட்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸல் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பிவட் சார்ட்னா என்னன்றத டீடைலா பார்க்க போறோம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.